ரொட்டேஷனல் மோஷன்ல பார்ட் 1 ப்ரீவியஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் நீட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றதை சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ ரொட்டேட் ஆகும்போது ஒரு பார்ட்டிகல் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து n ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணா ஆங்கிள் தீட்டா ஆங்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தீட்டா ஆங்கிளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 2πn. ஒரு ரொட்டேஷனுக்கு 2π ரேடியன் ரொட்டேட் ஆயிருக்கும். ரெண்டு ரொட்டேஷனுக்கு 2π × 2 ரொட்டேஷன். n ரொட்டேஷனுக்கு n × 2π அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ ரொட்டேஷன்ல வந்து n ரொட்டேஷனுக்கு ஆங்கிள் டிஸ்கிரைப்ட் இஸ் ஈக்குவல் 2πn. அடுத்து 1 ரெவல்யூஷன் பர் மினிட் வந்து ரேடியன் பர் செகண்டா மாற்றும் போது ஒரு ரெவல்யூஷனுக்கு 2π ரேடியன் போட்டுக்கிறோம். ஒரு மினிட்டுக்கு வந்து 60 செகண்ட் போட்டுக்கிறோம். அப்போ 2 16 கேன்சல் பண்ணா π/30. அப்போ ரெவல்யூஷன் பர் மினிட் ரொட்டேஷன் பர் மினிட் கொடுத்திருந்தா அதை ரேடியன் பர் செகண்டா மாத்துறதுக்கு π/30ல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு t பிளஸ் ஆஃப் ஆல்ஃபா t ஸ்கொயர். இந்த டெரிவேஷன்ல நான் வந்து சர்க்குலர் மோஷன்ல நீட் பிசிக்ஸ் கான்செப்ட் கிளாஸ் நடத்தியிருக்கேன். அதுல சர்க்குலர் மோஷன்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நான் டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நீங்க ஒரு முறை பார்த்துக்கலாம். அடுத்து ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் பிளஸ் 2 தி ஆங்குலர் ஆக்சலரேஷன் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது தீட்டான்றது ஆங்கிள் சொல்லலாம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பிளஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் டைம். அடுத்து perpendicular axis the moment of inertia about z axis is equal to sum of moment of inertia about two perpendicular axes x and y taken in the plane. அடுத்து parallel axis the moment of inertia about any axis parallel to center of mass axis passes is equal to sum of moment of inertia about the center of mass plus mass into square of the distance between two parallel axes. அடுத்து moment of inertia of a ring வந்து mass into radius square. அடுத்து moment of inertia of the rod is equal to rod about the axis passes through center and perpendicular to the rod வந்து ml square by 12 where l is the length of the rod. அடுத்து moment of inertia of the sphere வந்து 2/5 mr square about diameter. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. A car moves on a circular road. It describes equal angles about the center in equal interval of time. Which of the following statements about the velocity of the car is true? ஆக்சுவலா வந்து சர்க்குலர் ரோட்ல போகும்போது வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அப்போ மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டன்டா போகலாம். இங்க சொல்லிருக்காங்க டிஸ்கிரைப்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் சொல்றதுனால அப்போ மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட், டைரக்ஷன் மட்டும் தான் வேரியபிள். அப்படின்னா வந்து என்ன வரும்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் பட் டைரக்ஷன் சேஞ்சஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், a wheel rotates with a constant angular velocity of 300 rpm revolution per minute. The angle through which the wheel rotates in 1 second அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க வந்து கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி போனா அதுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு டைம் போட்டுக்கணும். இங்க ஆங்குலர் வெலாசிட்டி வந்து 300 rpm கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்பிஎம் நம்ம ரேடியன் பர் செகண்டா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா π/30ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரேடியன் பர் செகண்ட்ல வந்துடும். ஓகேங்களா? இப்போ 30யும் இந்த 300 கேன்சல் பண்ணா 10 கிடைக்குது. ஸோ தட் இந்த ஒமேகா வந்து 10π அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ 10π ரேடியன் பர் செகண்ட்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒமேகா பிளேஸ்ல 10π ரேடியன் பர் செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டைம் வந்து 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்னும் 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் கேன்சல் ஆயிட்டு 10π ரேடியன் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் போலாம். A motor is rotating at a constant angular velocity of 500 rpm revolution per minute. The angular displacement per second கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, a motor is rotating at constant angular velocity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ ஒமேகா கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, அதாவது ஒமேகா கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன் 0. ஸோ 500 rpm கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரேடியன் பர் செகண்ட்ல மாற்றலாம். ஸோ 500 × π/30 மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 50π/3 அப்படின்னு இருக்கு. கரெக்டுங்களா? 50π/3 ரேடியன் பர் செகண்ட். அவங்க இதுதான் கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட்டட் பர் செகண்ட் தான். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் செகண்ட்ன்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஒரு செகண்ட்ல எவ்வளோ கேட்டிருக்காங்க? அது வந்து 50π/3. அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் கரெக்ட். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. The angle turned by a body undergoing circular motion depends on time as theta equal theta naught plus theta 1t plus theta 2t square. Then the angular acceleration of the body அப்படி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க theta angular displacement வந்து நம்ம எப்படி எழுதிருப்போம்னா ஆக்சுவலா வந்து இங்க பாருங்க, இது theta 1 into t plus
theta 2 t ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ டைம் t ஈக்குவல் டு 0ல வந்து நோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இப்படின்னு எடுத்துக்கிறோம். டைம் t ஈக்குவல் டு 0ல கொஞ்சம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா தீட்டா நாட் போட்டுங்க. நமக்கு தீட்டாக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ஒமேகா நாட் டி பிளஸ் ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. பிளஸ் இனிஷியலாக கொஞ்சம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா தீட்டா நாட்னு எடுத்துப்போம். இப்போ இந்த கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, ஆஃப் ஆல்ஃபான்னு இருக்கு. அப்போ தீட்டா 2 பிளேஸ்ல ஆஃப் ஆல்ஃபா இருக்கு. ஸோ ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு தீட்டா 2ன்னு போட்டுக்கோங்க. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2 தீட்டா 2ன்னு கிடைக்கும். ஸோ 2 தீட்டா 2 கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இது வந்து மெத்தட் 1 இப்படின்னு எடுத்துக்கலாம். மெத்தட் 2 என்ன பண்ணலாம்னா, நமக்கு ஆங்குலர் ஆக்சலரேஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ தீட்டா வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆங்குலர் வெலாசிட்டி கிடைக்கும். அதாவது டி தீட்டா பை டிடின்னு போடணும். தீட்டா நாட் வந்து கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும். தீட்டா 1 டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணா தீட்டா 1ன்னு கிடைக்கும். தீட்டா 2 டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 தீட்டா 2ன்னு கிடைக்கும். திருப்பி இந்த ஆங்குலர் வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆங்குலர் ஆக்சலரேஷன் கிடைக்கும், டி ஒமேகா பை டிடி. இப்போ தீட்டா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இங்க வந்து டி இருக்கும். இங்க தீட்டா 2 டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 தீட்டா 2 டின்னு வந்திருக்கும். இப்போ இந்த இது தீட்டா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 கான்ஸ்டன்ட், அது 2 தீட்டா 2 டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 தீட்டா 2. ஸோ ஆல்ஃபா வந்து 2 தீட்டா 2ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்த क्वेश्चन பாருங்க. A rotating wheel changes from angular speed from 1800 revolution per minute to 3000 revolution per minute to 20 second. What is the angular acceleration அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் எடுத்துக்கணும். இங்கே ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி 3000 ரெவல்யூஷன் பர் மினிட், இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 1800 ரெவல்யூஷன் பர் மினிட். அதை போட்டுங்க 3000 மைனஸ் 1800 அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு நான் பை பை 30 போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ரெவல்யூஷன் பர் மினிட்டை ரேடியன் பர் செகண்ட்ல மாற்றது பை பை 13 போட்டு டிவைட் பை 20ன்னு போட்டுட்டேன்ப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா 3000ல 1800 போகிறதுக்கு வந்து இது செப்பரேட் பண்ணால் 1200 இன்ட்டு பை பை 30 இருக்கு. இங்கே வந்து டிவைட் பை 20 இருக்கு. இந்த ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ இங்கே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2 இன்ட்டு 3 வந்து என்ன பார்த்தீங்கன்னா 6, 12 6 கேன்சல் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். ஸோ 2 பை ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ 5th கொஸ்டினுக்கு 2 பை ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக கிடைக்குது. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. A body rotating with uniform angular acceleration covers 100 pi radian in the first 5 seconds after the start. Its angular speed at the end of 5 seconds அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நல்லா பாருங்க. A body rotating with uniform angular acceleration covers 10 pi radian. theta வந்து 10 pi radian in the first 5 seconds after the start. Its angular speed at the end of the 5 seconds கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது கவர்ஸ் 100 பை ரேடியன் இன் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட். டைம் வந்து டி ஈக்குவல் டு 5 போட்டோம்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 100 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்மா இருக்கு. ஆங்குலர் ஆக்சலரேஷன் யூனிஃபார்மா இருக்கு. வாட் இஸ் தி ஒமேகா, ஃபைனல் ஒமேகா கேட்குறாங்க. இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 0 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆவரேஜஸ் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி, அதாவது யூனிஃபார்ம் ஆங்குலர் ஆக்சலரேஷன் போகும்போது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி பிளஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பை 2 ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஒமேகா நாட் வந்து 0. அப்போ இந்த ஒமேகா தான் நம்ம கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் 2 இன்ட்டு தீட்டா பை டின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? 2 இன்ட்டு தீட்டா எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, 100 பை. சரிங்களா? 100 பைன்னு போட்டுட்டு டிவைட் பை டைம் வந்து 5 போட்டுங்க. 5ம் 100 கேன்சல் பண்ண 20, 20 இன்ட்டு 2 40, 40 பை. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருதுன்னா 45 ரேடியன் பர் செகண்ட். ஸோ 6th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. The angular velocity of a wheel increases from 100 to 300 in 10 seconds. The number of revolutions made during that time is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, increases from 100 revolution per minute to, இது வந்து 100 revolution per second எழுதிங்க. 100 revolution per second. இதுவும் 300 revolution per second. கொஸ்டின்ல கொடுக்கல. 100 revolution per secondல இருந்து 300 revolution per second in 10 செகண்ட்ல வந்திருக்கு. The number of ரெவல்யூஷன்ஸ் மேட் டியூரிங் தட் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா பிளஸ் ஒமேகா நாட் பை 2 இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டின்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனலாக வந்து 300, இனிஷியலா வந்து 100 இருக்கு. கரெக்டுங்களா? 100ன்னு போட்டுட்டு இன்ட்டு 2 பைன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ரெவல்யூஷனை நம்ம என்ன பண்றோம்னா ரேடியனா மாத்துறதுக்கு பை 2ன்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் தீட்டா பிளேஸ்ல 2 பை என் போட்டுக்கலாம். தீட்டா பிளேஸ்ல 2 பை என் போட்டுக்கலாமா? ஸோ 2 பை என்னு போட்டாச்சு. டிவைட் பை டைம் வந்து 10 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பை கேன்சல் பண்ணிடுங்க.
இப்போ 300 plus 100 வந்து 400 by 2 வந்து 200. இந்த 10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2000 வந்துரும். So that n is equal to என்ன ஆன்சர் வருது பாத்தீங்கன்னா 2000. So fourth option correct. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8th கொஸ்டின். A wheel has angular acceleration of 3 radian per second square and an initial angular speed of 2 radian per second. In a time of 2 seconds, it has rotated through an angle is dash ன்னு கேட்டிருக்காங்க. ரேடியன்ல கேட்டிருக்காங்க. அப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருப்போம். ஆல்பா வந்து 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒமேகா இனிஷியல் ஒமேகா நாட் வந்து நமக்கு 2 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 2 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டா தான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. டீட்டாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா நாட் டி பிளஸ் ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. ஒமேகா நாட் வந்து 2, டைம் வந்து 2 பிளஸ் ஆஃப் இன்ட்டு ஆல்ஃபா வந்து 3 இன்ட்டு டைம் வந்து 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, இந்த 2 இன்ட்டு 2 4ன்னு போடுங்க. இந்த ஒரு 2 இங்க ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டு 3 இன்ட்டு 2 6ன்னு போட்டீங்கன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 10 கிடைச்சிருக்கு, ரேடியன்ல வந்திருக்கு. ஸோ டீட்டா வந்து நமக்கு 10 ரேடியன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A body rotates about a fixed axis with an angular acceleration of 3 radian per second square. The angle rotated by it during the time when its angular velocity increases from 10 radian per second to 20 radian per second is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆங்கிள் கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க. ஆங்கிள் ரொட்டேட்டட் பை இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இன்க்ரீசஸ் ஃப்ரம் இட்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீசஸ், இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 10 ரேடியன் பர் செகண்ட், ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து 20 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஆங்கிள் ரொட்டேட்டட் கேட்குறாங்க. அப்போ டீட்டா வந்து கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் minus omega naught square is equal to 2 alpha theta அப்படி இருக்குங்க. அப்போ theta is equal to omega square minus omega naught square, final angular velocity square minus initial angular velocity square divided by 2 alpha. இப்போ final angular velocity என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து இது வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வந்து 10 ஸ்கொயர்னு போட்டுட்டு டிவைட் பை 2 இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா வந்து 3 கொடுத்துருக்காங்க. இது 20 ஸ்கொயர் 400, 10 ஸ்கொயர் 100, 400 மைனஸ் 100 வந்து 300ன்னு போட்டுங்க. டிவைட் பை இந்த 2 இன்ட்டு 3 6, 6ஐயும் 300 நம்ம கேன்சல் பண்றோம். அப்போ 6ம் 300 நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 50. ஸோ 50 ரேடியன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுக்கு தேவையான ஃபார்முலா எல்லாமே நான் சர்க்குலர் மோஷன் நீட் பிசிக்ஸ் கான்செப்ட் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுல சர்க்குலர் மோஷன்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் டெரைவ் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A wheel which is initially at rest is subjected to a constant angular acceleration about its axis. It rotates through an angle of 15 degree in time t second. The increase in angle through which it rotates in the next 2 second அப்படி கேட்குறாங்க. ஸோ இதை புரியறதுக்காக நான் எப்படி எழுதிக்கிறேன்னா சும்மா வந்து என்ன பண்றேன்னா இப்படி ஒரு லைன் மாதிரி போட்டு 0 டைம்ல இருந்து ஃபர்ஸ்ட் t செகண்ட் வரைக்கும் θ 1ன்னு வச்சுக்கிட்டு அது 15 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்குன்னு வச்சுங்க. அடுத்து இந்த 0 செகண்ட்ல இருந்து 3t செகண்ட் வரைக்கும் வரேன். இந்த 0 செகண்ட்ல 3t செகண்ட் வரைக்கும் ரொட்டேட் பண்றது, ரொட்டேஷன்ல காமிக்க முடியாதனால ஸ்ட்ரைட் லைன்ல காமிச்சிருக்கேன். இதை வந்து θ 2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. அவங்க கேட்கறது டி செகண்ட்ல இருந்து 2t செகண்ட் வரைக்கும் ரொட்டேட் ஆன ஆங்கிள், இந்த ஆங்கிள் மட்டும் தான் கேட்கறாங்க கொஸ்டின். சரிங்களா. அப்போ நம்ம 0ல இருந்து t செகண்ட் 15 டிகிரி தெரியும், 0ல இருந்து 3t செகண்டுக்கு ரொட்டேட் ஆனது θ 2ன்னு கண்டுபிடிச்சு θ 2ல இருந்து θ 1 கழிச்சிட்டோம்னா நமக்கு நெக்ஸ்ட் 2 செகண்ட்ல ஆங்கிள் ரொட்டேட்டட் கிடைச்சிரும். ஆங்கிள் ரொட்டேட்டடுக்கு என்ன ஃபார்முலா, θ is equal to omega naught t initial angular velocity into t plus half alpha t square அப்படின்னு போட்டுங்க. இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாரு, ரெஸ்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ omega naught equal to 0, ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து நம்ம ஃபார்முலா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் θ 1 is equal to half alpha t square அப்படி போட்டுங்க. சரிங்களா. அடுத்து θ 2ன்றது ஃபர்ஸ்ட் 3 செகண்டுக்கு half alpha into 3 into t ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ θ 2 ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 9 into half alpha t ஸ்கொயர்னு வருது. சரிங்களா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 செகண்டுக்கு வந்து நமக்கு half alpha t ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் 3 செகண்டுக்கு நமக்கு 9 into half alpha t ஸ்கொயர் வருது. நமக்கு θன்றது செகண்ட் 2t செகண்டுக்கு தானே வேணும். அதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா t2ல இருந்து t1 கழிச்சிருங்க. t2 எவ்வளோ, 9 into half alpha t ஸ்கொயர், கரெக்டுங்களா. இதுல இருந்து t1 கழிச்சோம்னா அது ஒரு half alpha t ஸ்கொயர், half alpha t ஸ்கொயரை கழிச்சிடலாம். இப்போ என்ன வருது பாருங்க, 8 half alpha t ஸ்கொயர். half alpha t ஸ்கொயர் தான் θ 1, அந்த θ 1 தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 15 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இங்க கொஸ்டின்லயே 15 டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். half alpha t ஸ்கொயர்ல 15 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 8 into 15 டிகிரி. ஸோ 8 into 15 டிகிரி என்ன ஆன்சர் சொல்லுங்கப்பா. நமக்கு 8 into 15 டிகிரி வந்து 120 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ 120 டிகிரின்றது செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து 11th கொஸ்டின் பாருங்க.
Analogue of mass is rotational motion is actually translatory motionல mass தான் வந்து inertiaன்னு சொல்றோம், inability of the body to change its state ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி rotational motionல to change state of rotation வந்து moment of inertia தான் inabilityன்னு எடுத்துக்கிறோம். அதனால வந்து moment of inertia is the inability மெஷர் பண்றது to change the rotational motion. அப்போனா 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து பாருங்க 12th கொஸ்டின், moment of inertia of a body depends upon. ஆக்சுவலா moment of inertia வந்து depends on என்ன வரும் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆக்சுவலா moment of inertia வந்து நம்ம சொல்லுவோம் mr ஸ்கொயர். இது வந்து ஒரு ரிங்குக்குன்னு எடுத்தீங்கன்னா பாசஸ் ஒரு சென்டருக்கு mr ஸ்கொயர் சொல்லுவோம். அதே பாசஸ் ஒரு சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு பிளேன் எடுத்தோம்னா அதுக்கு 2mr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ moment of inertia வந்து depends on axis of rotation, mass and the relative displacement of the particle from the axis of rotation அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ எல்லாமே axis of rotation பொறுத்து தான் moment of inertia டிபெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, a particle of mass 1 kg is kept at 1 meter, 1 meter, 1 meter. The moment of inertia of this particle about z axis ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து என்ன பண்றீங்கன்னா இதுதான் வந்து z axis ன்னு எடுத்துக்கங்க. இப்போ வந்து ஒரு இதுதான் ஒரு பிளேன் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஒரு பிளேன் அஸ்யூம் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட்ல அந்த பார்ட்டிகல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது 1,1ல இருக்கு. அதாவது 1,1,1 அது z axis விட்டுறலாம். ஏன்னா xy பிளேன்ல தானே இருக்கு. z axis பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இதுதான் வந்து r. அப்போ இந்த லெங்த் 1 மீட்டர்னு எடுத்துங்க, இந்த லெங்த் 1 மீட்டர்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அப்போ r வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு வரும். ஸோ தட் r ஈக்குவல் டு √2. இந்த z axis இருக்குங்களா, இதுல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் வந்து r வந்து √2 வந்திருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஃபார்முலா ஃபார் பார்ட்டிகல் mr ஸ்கொயர். m வந்து 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 இன்ட்டு r வந்து நமக்கு √2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. அப்போ √2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டீங்கன்னா √2 ஸ்கொயர் வந்து 2. ஸோ 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் இஸ் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ வந்து ஆன்சர் என்ன வருது பாருங்க, 13th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா. 13th கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 14th கொஸ்டின், தி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் ஏ சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் அபவுட் இட்ஸ் டேஞ்சன்ட்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்தீங்கன்னா எபோட் டயாமீட்டர் தான் சென்டர், அது வந்து 2/5 mr ஸ்கொயர்னு வரும். நமக்கு எபோட் டேஞ்சன்ட் வேணும்னா பேரலல் ஆக்சிஸ் தேரம் போடணும். டேஞ்சன்ட்டுக்கு வந்து பேரலல் ஆக்சிஸ் தேரம் வந்து IC + mx ஸ்கொயர்னு போட்டுக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேரலல் ஆக்சிஸ் தான் எக்ஸ்னு எடுக்கிறோம், தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துங்க. இப்போ IC வந்து 2/5 mr ஸ்கொயர் பிளஸ் m இன்ட்டு இந்த எக்ஸ்ன்றது ஒரு r ஸ்கொயர்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா? அப்படின்னு போட்டுங்க. அப்போ என்ன வருது, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 7/5 mr ஸ்கொயர்னு வருது I. இப்போ நமக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் I/mன்னு போட்டுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் I வந்து எவ்வளோ, 7/5 mr ஸ்கொயர் டிவைட் பை mன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த mm கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ r ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்துருங்க, r ரூட் ஆஃப் 7/5. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வருது, சாரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் தி சாலிட் ஸ்பியர் அபவுட் தி டேஞ்சன்ட்க்கு என்ன வருது, r ரூட் 7/5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். What is the moment of inertia of a solid sphere of density rho and radius r about its diameter அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்துங்க, இதுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இது வேணும், இதுக்கு ரேடியஸ் வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து m கொடுத்துருக்காங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் ஏ சாலிட் ஸ்பியர் வந்து 2/5 mr ஸ்கொயர். கரெக்டுங்களா? 2/5 mr ஸ்கொயர். மாஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. மாஸுக்கு வந்து ஃபார்முலா வந்து வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, 4/3 ஸ்பியர் தானே, 4/3 πr³ இன்ட்டு டென்சிட்டி போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண பாருங்க, 2/5 இன்ட்டு 4/3 இன்ட்டு πr³ இன்ட்டு ரோ இருக்கு, இது ஒரு r ஸ்கொயர் இருக்கு, r³ r ஸ்கொயரும் r⁵ வந்துடும். கரெக்டுங்களா? சரி, இந்த பைக்கு வந்து 22/7 போனோம். ஸோ 2/5 இன்ட்டு 4/3 இன்ட்டு பைக்கு வந்து 22/7 போட்டுட்டு r³ இன்ட்டு r ஸ்கொயரை வந்து r⁵ போட்டு இது ரோ போட்டுங்க. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்க. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 176/105 அப்படின்னு கிடைக்கும். இது r⁵ இருக்கும், இது ரோ டென்சிட்டி அப்படியே இருக்கும். இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ சாலிட் ஸ்பியர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி அண்ட் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15th கொஸ்டினுக்கு நமக்கு வந்து ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, one circular ring and one circular disc both have the same mass and radius. The ratio of their moments of inertia about the axis passes through their centers and perpendicular to planes will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரிங்குக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து mr ஸ்கொயர். கரெக்டுங்களா? டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பார்த்தீங்கன்னா வந்து mr ஸ்கொயர் பை 2. mr ஸ்கொயர் பை 2 வருது. இப்போ நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் டிவைட் பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன பாருங்க, mr ஸ்கொயர் டிவைட் பை mr ஸ்கொயர் பை 2ன்னு போடலாமா?
இந்த mr ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், 2 மேல போயிரும். ஸோ 2:1. ஸோ தட் 16th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? 17th கொஸ்டின் பாருங்க. தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் a solid cylinder of mass m, length 2r and radius r about an axis passing through the center of mass and perpendicular to the axis of the cylinder is I1. And about an axis passes through one end of the cylinder and perpendicular to the axis of the cylinder is I2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறது தான் டெரரா இருக்கும், ஆனால் ஈஸி பாருங்க. இது ஒரு சிலிண்டர் இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எபோட் இந்த ஆக்சிஸ் பாசஸ் ஒரு சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு தி ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க, I1 சொல்லிட்டாங்க. இது I1 சொல்லிட்டாங்க. கரெக்டா? அடுத்து என்ன கேட்குறாங்க, what is the moment of inertia about the perpendicular to the axis of the cylinder and passes through one end ன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஒன் எண்ட்னா இதுதான் ஒன் எண்ட்னு வச்சுங்க. இதுதான் I2 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த I1ன்றது ஆக்சிஸ் பாசஸ் த்ரூ சென்டர்ன்றதுல ICன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த I2 அண்ட் I1 வந்து இது லெங்த் வந்து 2r தானே சொல்லிட்டாங்க. அப்போ அதில் பாதி வரும். அப்போ இது ஆர்னு வந்துருது. நமக்கு பேரலல் ஆக்சிஸ் போனோம்னா I2 இஸ் ஈக்குவல் டு I1 தான் சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுது, பிளஸ் mx ஸ்கொயர், எக்ஸ் வந்து r, distance between two parallel axes or r square போட்டீங்கன்னா இந்த I1 லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துருங்க. ஸோ I2 minus I1 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பாருங்க, mr ஸ்கொயர் வந்திருக்கா? ஸோ தட் I2 minus I1 ஈக்குவல் டு mr ஸ்கொயர்ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If I1 is the moment of inertia of a thin rod about an axis perpendicular to its length and passing through its center of mass, and L2 is the moment of inertia of the ring about an axis perpendicular to plane of ring and passing through its center formed by bending the rod அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ராடு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ராடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இந்த ஆக்சிஸ் வந்து I1 இஸ் ஈக்குவல் என்ன சொல்லிட்டாங்கன்னா ml ஸ்கொயர் பை 12 இது தெரியும். இப்போ இந்த ஒயரவே நம்ம இப்படி பெண்ட் பண்ணிடுறோம், இப்படி பெண்ட் பண்ணி சர்க்குலரா மாத்திடுறோம். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இது I2ன்னு சொல்லிட்டாங்க. I2 ஈக்குவல் டு mr ஸ்கொயர் புரிஞ்சு போச்சு. ஆனா ஆர் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்ல கண்டுபிடி. இந்த ராடை தானே இப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ லெங்த் ஆஃப் தி ராடு தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ரிங்குக்கு மாத்திட்டாங்க. அப்போ ரிங்குடைய ரேடியஸ் என்ன வரும்னா L/2πன்னு வருது. புரியுதுங்களா? அப்போ I2 ரிங்குக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா m இன்ட்டு r ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன பண்ணும், L/2π போட்டீங்கன்னா L ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர்னு வந்துருது. கரெக்டுங்களா? இப்போ நமக்கு I1 பை I2 தானே வேணும். I1 பை I2 போடுவோம். I1 எவ்வளோ, ml ஸ்கொயர் பை 12. கரெக்டுங்களா? I2 எவ்வளோ, ml ஸ்கொயர் டிவைட் பை 4π ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ என்னென்ன கேன்சல் ஆகும், ml ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 4π ஸ்கொயர் மேலே போயிடும், 12 கீழே வந்துடும். இந்த 4 12 கேன்சல் பண்ணால் 3 வருது. ஸோ தட் π ஸ்கொயர் பை 3. ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பை 3ன்னு நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Moment of inertia of a rod of mass m and length L about its one end is L. If 1/4 of its length is cut away, then moment of inertia of the remaining rod about its one end will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பாருங்க, இதுதான் ஒரு ராடு, எபோட் ஒரு எண்ட் எடுத்துக்கிறோம். இந்த எண்டுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த ராடோட ஒரு 1/4 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ I டேஷ்னு வருது. இப்போ இங்க இருந்து இது வந்து 1/4, இந்த லெங்த் வந்து 1/4 ரிமூவ் பண்ணிட்டாங்கப்பா. 1/4 ஆஃப் லெங்த் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இனிஷியலா மாஸ் m இருந்திருக்கும், லெங்த் L இருந்திருக்கும் இல்லையா? ஃபைனலா மாஸ் என்ன வந்திருக்கும்னா 1/4 ரிமூவ் பண்ணதுனால 3/4 ஆஃப் மாஸ் மட்டும் இருக்கும். லெங்த் எவ்வளவு இருக்கும், 3/4 ஆஃப் லெங்த் மட்டும் இருந்திருக்கும். அப்போ ஐக்கு ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml ஸ்கொயர் பை 12. 1/4 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் I டேஷ் போட்டு m பிளேஸ்ல 3m/4ன்னு போட்டுங்க, L பிளேஸ்ல 3L/4ன்னு போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டு டிவைட் பை 12ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஐயும் I டேஷும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா என்னென்ன இருக்கு பாருங்க. நம்ம டிவைட் பண்ணோம்னா ml ஸ்கொயர் பை 12 இருக்குங்களா, டிவைட் பை 3/4 இன்ட்டு ஒரு m போட்டுங்க. அடுத்து இங்க 3/4 ஸ்கொயர் இருக்கா, 3/4 ஸ்கொயர் இன்ட்டு L ஸ்கொயர் இருக்கு. மொத்தத்துக்கு ஒரு பை 12 இருக்கு. இந்த 12 கேன்சல் பண்ணிருங்க. இந்த m கேன்சல் பண்ணிருங்க. L ஸ்கொயர் கேன்சல் பண்ணிருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை சிம்பிளை பண்ணோம்னா என்ன வருது பாருங்க. I டேஷ் அந்த பக்கம் போயிருச்சுன்னா இந்த 3/4 இந்த பக்கம் வந்துடும். 3/4 இங்கிட்டு 1 இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, மொத்தத்துக்கு கியூப் ஆயிரும். இன்ட்டு ஐன்னு வருது. 3 கியூப் எவ்வளோப்பா, 27. 4 கியூப் எவ்வளோ, 64. ஸோ தட் I டேஷ் இஸ் ஈக்குவல் டு 27 டிவைட் பை 64I அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 19th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க 20th கொஸ்டின் பார்க்க போறோம். 3 thin rods each of length L and mass m are placed along x, y and z axis such that one end of each rod is at origin. The moment of inertia of this system about z axis is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா along the axis-வே ராடா பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது x axis-ன்னு எடுத்துங்க, இது வந்து y axis-ன்னு எடுத்துங்க, இப்போ இதை வந்து z axis-ன்னு எடுத்துங்க, இது வந்து z axis-ன்னு எடுத்துங்க. இந்த 3 axis-ம் பர்பண்டிகுலரா இருக்கு.
இருக்கு கரெக்ட்டுங்களா? ஆனா இப்போ வந்து ராட் பிளேஸ் பண்றாங்கல்ல, எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ராட வந்து எபோட் ஜெட் ஆக்சிஸ் ஒரு ராட பிளேஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து எபோட் எக்ஸ் ஆக்சிஸ இன்னொரு ராட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து எபோட் ஒய் ஆக்சிஸ் இன்னொரு ராட பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எபோட் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்களே, இதுக்கு வந்து 0. ஏன்னு சொல்லுங்க, எல்லா பார்ட்டிகளும் ஆக்சிஸ்ல இருக்கு. டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகிள் ஆஃப் இந்த ராடு வந்து இந்த ராடுக்கு வந்து 0 வரும் எபோட் ஜெட் ஆக்சிஸ். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகிள் எப்படி இருக்கு? ஜெட் ஆக்சிஸ் மேலே இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகிள் ஆன் திஸ் ராடு, இந்த ராடு நான் காட்டுற ராடு இப்போ காட்டுறேன் இல்லைங்களா, இந்த ராடு வந்து டிஸ்டன்ஸ் 0 இருக்குனால அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0 போட்டுருங்க. அடுத்து எபோட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா ஜெட் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ண ராடு வந்து அதுக்கு வந்து ஜெட் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா பாசஸ் த்ரூ 1 எண்டுன்னு வருது. அப்போ அதுக்கு வந்து ஒரு ml²/3ன்னு போட்டுங்க பாசஸ் த்ரூ எண்டுன்னா. அடுத்து ஒய் ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ண ராடு இருக்கு இல்லைங்களா, அந்த ராடுக்குமே கூட இந்த ஜெட் ஆக்சிஸ்ன்றது பாசஸ் பர்பெண்டிகுலர் அண்ட் 1 end ஆஃப் தி ராடு தான் வருது. அதுவும் ml²/3. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது வெக்டார் கிடையாது, அதனால ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்கன்னா மொத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வருது பாத்தீங்கன்னா 2ml²/3. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா இந்த ஜெட் ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ண ராடுக்கு 0, இந்த ஒய் ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ண ராடுக்கு வந்து ml²/3. ஏன்னா ஆக்சிஸ் பாசஸ் த்ரூ 1 end வந்திருக்கு பர்பெண்டிகுலர் ராடு. எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ணதுக்கும் ஜெட் ஆக்சிஸ் பாசஸ் த்ரூ 1 end அண்ட் என்ன வருது சொல்லுங்க, பாசஸ் த்ரூ 1 end அண்ட் பர்பெண்டிகுலர் ராடு வரதுனால இதுக்கும் ml²/3 வருது. ஸோ இது 0, இந்த ml²/3, இந்த ml²/3 இது மொத்தமே கூட்டணும் பண்ணா நமக்கு 2ml²/3 என்ற ஆன்சர் கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைக்குது.